பாஸ்ட வந்து நம்ம திங்க் பண்ணவே கூடாது, பாஸ்ட கம்ப்ளீட்டா விட்டுறணும், மறந்துடணும், இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க சிலர். ஒரு முனிவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவரை சுத்தி உட்கார்ந்து அவர் ஏதாவது கடைசியா நல்ல வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில சிஷ்யர்கள் வந்து அவருக்கு திராட்சை பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டாவது அவர் ஏதாவது பேசுவாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அதை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே, சுவாமி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, திராட்சை மிகவும் சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, அந்த முனிவர் வந்து பிரசன்ட்டா வாழ்ந்தாரு. அவர் எதை பத்தியுமே நினைக்கல. அந்த மொமெண்ட்ல அவர் வந்து திராட்சையினுடைய ருசியை பத்தி அவர் பேசினாரு. அது மாதிரி நீங்க வந்து பிரசன்ட்டை பத்தி மட்டும்தான் நினைக்கணும், பாஸ்ட் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ பழைய விஷயங்கள் அப்படின்ற பேர்ல நம்மளுடைய பெற்றோர்களை கழிக்காம தேஞ்சு போன இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை கழிங்க. அவங்கள பார்த்து ஃபாலோ பண்றேன், இவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து செய்யாம உங்களுக்குன்னு புது விதிகள் நீங்க வந்து செட் பண்ணுங்க, புது நார்ம்ஸ் செட் பண்ணுங்க. இந்த பழையன கழிந்து புதியன புகக்கூடிய இந்த ப்ராசஸை வந்து இளைஞர்கள் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 90 வயசு தாத்தா கூட செய்யலாம். ஸோ ஜெய் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் பர்சன்ஸா இல்லாம நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கலாம். ஆர் யூ ரெடி?